ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரைதனிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரைதனிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்வினிலே ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்விலே யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் உலகிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரைதனிலே கூட்டுக்குள்ளே குயில் இருக்கு பாட்டு வரும் வெளியினிலே கூட்டுக்குள்ளே குயில் இருக்கு பாட்டு வரும் வெளியிலே குரலை மட்டும் இழந்த பின்னே குயில் இருந்தும் பலனிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரைதனிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை
நிச்சிருவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு லோகிதாசனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகன் புளியங்குளத்தைச் சேர்ந்த சந்தோஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு நன்றி. முருகா, எங்களை ஏன் இப்படி சோதிக்கின்றாய்? என்னையும் என் தாயாரையும் என் தந்தை காசியில் வந்து விலை கூறி விட்டுவிட்டார். என்னை விலைக்கு வாங்கிய அந்தனர் என்னை 5 சமத்துவங்களை சேகரித்து வர சொல்லி காட்டுக்கு அனுப்பித்தார். நான் அதை எங்கிருந்து தேடிக்கொள்வது? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். காணவில்லையே, எங்கே போயினார்கள்? தோழன்மார்களே, தோழன்மார்களே, வாருங்கள். சக்தி அந்த வேகம் இருக்கணும்.
யாரு இங்கு அசராத்து பிள்ளையாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அப்பா விஸ்வாமித்திரர் வீரவாகு அடிக்கும் அன்பு அப்பா புளியங்குளத்தைச் சேர்ந்த வீரபுத்திரன் அப்பா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. இதுல இருந்தே தெரியணும்டா கிராமத்துடைய மதிப்பு. முந்தானத்தை அவன் எதை வேணாலும் சொல்லுவேன். முதல்ல சொல்லிக்கிறேன், மாலை அணிவித்து முறையாக செலுத்திய இக்கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் நன்றி, வணக்கம். என்ன பொம்மநாட்டியெல்லாம் சிரிக்கிறா? பின்னாடி தொங்கின்னு இருக்கா. மலைச்சோறு எடுக்க போற மாதிரி தெரியுது. அது உங்க ஐயா ஒரு காலத்தில் எடுத்தாரு. இது எதான்னு சொல்றேன், இந்த தூக்குச்சீட்டிலிருந்து புரிஞ்சுக்கலாம்ல இந்த மக்களுடைய மனசை. எப்படி சொல்றீங்க? நான் கொஞ்சம் சாதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். கொஞ்சம் அப்போ கொண்டு வந்துட்டா பாருங்க. இதை எந்த ரயிலில் ஏற்றுறது? தாங்க முடியல பாரம். பொதுவாகவே 2 நாடகம் நடத்துகிறாங்க. நாங்கள் இந்த ஊரில் 3 ராத்திரி நடத்தினோம். ஒரு ராத்திரி குறையுது. பிரியோண்ட மேண்டாலும் நடத்தினாங்க. பானச்சாண்டை சேர்க்கணும். வரவெல்லாம் சொன்னா கூட்டம் நிறையா இருக்குன்னு. நான் வந்த காலத்தில் இந்த கூட்டம் கிடையாது. ஆமாம், மண்மேடையில் சக்குடியார், பரஞ்சித்தப்பா, சின்னச்சாமி, ஆரப்பட்டு லட்சுமணி, நான், பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். இதில் தானாவதின்னு ஒரு ஆள் அஜலத்துப்பில் போட்டு என்னை மட்டமில்ல ஆக்க போட்டு விழுந்து நாசமாகி அப்படியெல்லாம் நடந்தது ஒரு காலம். அப்போ மண்மேடை எக்கச்சமுக்காக இருக்கும். இப்பயும் குறையில்லை. ஒவ்வொரு ஊரில் அவ்வளோதான். இப்போ மெதல குளத்தில் வள்ளி திரும்ப நாடகம் இருந்துச்சு. வள்ளி வந்து என்ன பேசுனா தெரியுமா? நீங்கள் சூரசம்காரம்னு திருச்செந்தூர் போய் பார்க்க முடியாது, இன்னைக்கு நடக்கும். இந்த நாடகத்தை பார்த்தா உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சரி, நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்து நாடகம் பார்த்தேன். யாருக்குமே புண்ணியம் இல்லை. என்ன சொல்றீங்க? 3 பேருக்கு தான் புண்ணியம். இந்த மைக் செட்டுக்காரு அவங்க தாண்டா 3 பேர். 1 2 நினைக்கிட்டு இருக்கேன். மைக் செட்டுக்காரே தான் விடிய விடிய உட்காந்துருந்தவங்க. ஏன் மற்ற ஆளுக்கு புண்ணியம் இல்லை? எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டான். எங்கே போயிட்டாங்க? வீட்டுக்கு தான். அப்படிலாம் இங்கே நடக்குமா? பொதுவாக தம்பி, யாரையுமே உள்ளே போங்க அப்படின்னு சொல்லாத ஊர் இந்த ஊர். ஏன்னா நாங்களும் நேர காலத்தை தகுந்தபடியே நாங்களும் பேசிகிட்டு இருப்போம், நடிச்சுட்டு இருப்போம். ஆமாம். ஆக மாமியெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழமார்களே, தேவதாஜருக்கு மேலே வளர்ந்தன்னு தெரியாது, அவளை கூட்டிட்டு போய் சகல சமித்துகளும் கொய்துண்டு பத்திரமா எப்படி உங்களை உயிர் அகத்து நாடு கொண்டு வாரேளோ அது மாதிரி என் குழந்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி கரத்தண்டை பிடிச்சுண்டு கொடுத்துட்டு இருந்தா. வர்றச்சே பச்சளம் பாலனுடைய கரமன்னா நலிவுடுத்தோ. எப்படி சொல்றேன்? எதை இனிமேல் கேட்குறேன்? அடுத்த வருஷம் கேள்றா. சரி, அது இருக்கட்டும். என் கூட வந்தானே ஒரு பையன், என்ன போல ஆத்தா, அவனை போல ஆத்தா இருந்தா தாயை போல பிள்ளை இருக்கட்டே பெரிய ஞானஸ்தன்டா. இதில் நான் ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் தான் பிராந்த எடுத்து குஞ்சு மாதிரி வந்து கலை உலகத்தில் வந்து நிற்கிறேன். பிராந்த எடுத்து போல குஞ்சு கொத்தியா, அது இன்னொரு வீட்டில் போய் அம்பிட்டுக்கிடுச்சுன்னா அது அப்படியே பழுக்க எடுத்துரும். அதான் பிராந்து தூக்குன குஞ்சுன்று. கலை உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இப்போ சந்திரன், மணிகண்டன், சக்தி, தாமரச்செல்வி கலை குடும்பம். அது மாதிரி மணிமுத்து மையன் கலை குடும்பம். அது மாதிரி பரமசிவம் யார் என் பெரியப்பன், அவருமே என் கலைமணி கலை குடும்பம். அதே மாதிரி ஆறுமுகம், ரத்னமணி என் மையன் வந்தாருக்கேன் பாரு. ஆமாம், சொல்லுவேண்டா கலை குடும்பம். தேவி சண்முகத்தை பற்றி பெரும்பாலும் இந்த பகுதியில் தெரியாது. தெரிஞ்ச ஆள் யார் தெரியுமா? பழைய ராமையா ஒரு ஆள்த்தியா. ஆமாம், அவர் மக வந்து டிவியில் வந்து தேவி சண்முகம் மக மங்கையர்கரசி, அவள் வந்து அப்படி ஒரு சொற்பொழிவு. அது நேரம் கிடச்சா பாருங்கள். அப்படி ஒரு கலை குடும்பத்தில் தேவி சண்முகம் மையன், இது ஒரு கலை குடும்பங்கள். ஆமாம்,
இவர் தாளம் போடுறாருவார் சொருக்கொழுத்தர் நடராஜன் மையன். இப்படிப்பட்ட புண்ணியம் அவர் பெரிய நடிகர். அவர் மையன். உள்ள வந்திருக்காரு. நான் சொன்னது சரியா போச்சா? சூப்பரா போச்சு. நான் தான் பிராண்ட் எடுத்த குஞ்சு. ஏன் இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் தாண்டா ஒத்தாள் ஓஹோ. இந்த கலை உலகத்தில். வாரிசு இல்லாம. ஆமாம், எனக்கு பெரியவருடைய ஆசி அது இருந்தால் போதும், வளர்ந்துக்கிட்டே வரலாம். டே கருப்பாய் மௌனே, இது என்ன இப்படி அசிங்கமா பேசுறாப்ல? நாய் மயின்றாரு தம்பி, பாம்பின் கால் பாம்பறியும். ஓஹோ. நாய்க்கு பிறந்தவன் நாயத்தானே சொல்லுவேன், வேற எதை சொல்ல போறேன்? ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பேய்க்கு பிறந்தவன சொல்ல போறேன். அவன் லட்சணம் அவ்வளோ உதயா என்ன செய்ய சொல்றேன்? படடே வாடா. வந்தேன் கருப்பாய் மகள் வனத்தை தேடி வாரேன் கருப்பாய் மகள். வந்தேன் கருப்பாய் மகள் மனத்தை விட்டு வாரேன் கருப்பாய் மகள். வந்தேன் கருப்பாய் மகள் வனத்தை நாடி வாரேன் கருப்பாய் மகள். கச்சை இடிப்பு கட்டி காசி மாநகரை நோக்கி, கச்சை இடிப்பு கட்டி காசி மாநகரை வந்தேன் கருப்பாய் மகள் மனத்தை விட்டு வாரேன் கருப்பாய் மகன் கருப்பாய் மகன் கருப்பாய் கருப்பாய் மகன். சரி, ஐயரை வந்தார் பார்த்தீங்களா? ஐயரையா? ஐயர்ப்பா, பிராய்லர் போட்டா. ஐயர் வந்தார் பார்த்தீங்களா? வந்தாரு. வந்து என்ன சொன்னார்? உங்கள நாய் உங்க நாய்க்கு பிறந்தாருன்னு சொன்னாரு. உண்மையிலே தான் உண்மை. ஏன்னா நாய்க்குள்ள நன்றி விசுவாசம் இந்த காலத்தில் மனுஷனுக்கு எவனுக்குமே கிடையாது. ஒரு பிஸ்கட்டை வாங்கி நாய்க்கு போடுங்க, பின்னாடியே வாலாடிக்கிட்டு வரும். எதுக்கு அடுத்த பிஸ்கட்டுக்கு? மனுஷனுக்கு அப்படி கிடையாது. சரக்கை வாங்கி கொடுங்க, நல்லவே நல்லவேன்னுவியான். வாங்கி கொடுக்கலன்னு சொல்லுங்க, கெட்டவே சொல்லுவேன். அதான் மனுஷன் அவன் 6 அறிவு. ஆமாம், குடிச்சு விட்டு என்னையவே வைவேன். அதான் மனுஷனுக்கு நாய்க்கு வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் எங்களோட வந்த லோகிதாசனை காணோம், அவனையும் பார்க்கணும், ஐயரையும் பார்க்கணும். கூப்பிடுறோமா? ஆப்ரேஷன் நடக்குது உள்ள. நோ, அப்படியா? சரி, நாங்கள்லாம் சேர்த்து மேலவனாந்திரம் போகிறோம். ஏன்னா லோகிதாசன் அனுப்பும்போது சொன்னாங்க மேலவனாந்திரம்லாம் அவனுக்கு தெரியாது, சின்ன பையன்தான். நாங்கள் தான் அவனை கூட்டி போய் மேலவனாந்திரம் எங்கே இருக்குது, தெற்பப்பிள்ளை எப்படி கொய்யணும், எல்லா விவரத்தையும் நாங்கள் தான் சொல்லணும். இல்ல, அது இருக்கட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? நான் கருப்பாய்மங்க. இல்ல, லோகிதாசன் நீங்க இருக்கீங்களா? தோலைங்களா? தோலைங்க. ஆமாம். டப்பா, டா. மகனல்லோர் சீதை பெண்ணே. ஜனகண்டன் மகளல்லோ சீதை பெண்ணே பெண்ணே சீதை பெண்ணே. மகனல்லோர் சீதை பெண்ணே பெண்ணே. அவளை எல்லாம் பாதுகாத்தா லட்சுமணே லட்சுமணே லட்சுமணே. ராவணன் தங்கையல்லோ சூர்பனகை பெண்ணே சூர்பனகை. ராவணன் தங்கையல்லோ சூர்பனகை பெண்ணே சூர்பனகை. ராவணன் தங்கையல்லோ சூர்பனகை பெண்ணே சூர்பனகை. அவளை எல்லாம் முக்கருத்தா லட்சுமணே லட்சுமணே லட்சுமணே. நேராரும் காணும்னே நீ எவ்வளோ நேரம் காணேன்னே? நான் காணலாம். ஆமாம், நான் காணேண்ணா. நோக்கு பேச தெரியுதா? அது என்ன நோக்கு? நோக்குன்னு தெரியல. அவ அந்த காலத்தில் சந்திரமெல்லாம் போய் தெரியுமா வந்துட்டு. சரி, நோக்குன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம தெரிஞ்சிருக்கியே. தெரியாம தான் இருக்கேன். அதை நினைச்சு தான்டா நான் வேதனைப்படுறேன். அது என்ன நோக்குன்னா இந்த காலத்தில் யாருக்குமே தெரியாது. நோக்குன்னா நோக்கு தாண்டா. என்னடா நோக்குன்னா நோக்கு தானே? ஏண்டா 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தானே படித்தான். வாத்தியார் உனக்கு எனக்குன்னு தான் சொன்னார் தவிர வாத்தியார் நோக்குன்னாரா? சீக்கிரம் தம்பி, சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். அம்மா, சரி, எவ்வளவு விஷயங்கள் லோகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அவங்க வேலையை அவங்க செய்யணும்டா. அது உண்மைதான். செய்ய தவறினால் பழுதாயிடும். கண்டிப்பாக இப்படித்தான் ஒரு விவசாயி சரி
உனக்கு சொல்லித்தரேன். சொல்லுங்க சார். பெரியவாள் தானே தெரியும். கண்டிப்பா. ஒரு விவசாயி ம் சித்திரை மாதம் ம் மழை இல்லாத காலத்தில் சரி உழுதுகிட்டு இருக்கேன். சரி. உழுதுகிட்டு இருக்கானா? மழை இல்லாத காலத்தில் ஈரம் இல்லை, உழவ முடியுமா? முடியாதுல்ல. எது கொண்டு வாயுது, கலப்பையெல்லாம் தேயுது. சரி. அந்த வழி அந்த நேரம் நாரதர் வந்திருக்காரு. சரி. இதை சில பேர்ட்ட கேளுங்க. நாரதர் வந்த உடனே ஏயா ஈரம் இல்லாத நேரத்தில் இப்படி போட்டு உழுகிறியே, கலப்பை ஒடிஞ்சோம்ல, மழை பெஞ்ச முன்னாடி உழுகியா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி. அதுக்கு இந்த விவசாயி சொல்லியிருக்கேன், யோ சித்திரை மாதம் உழுகுறது எங்களுடைய கடமை. சரி. சித்திரை மாத்த உழவு பத்திர மாத்த தங்கம்ன்றா. சரி. அந்த மாத்தையில் நாங்கள் உழணும், அது எங்களுடைய கடமை. கடமை. மழை பெய்யுது மழை பெய்யல, அது எங்களை பற்றி பிரச்சனை தேவையில்லை அப்படின்ட்டு. சரி. இதை கேட்டுட்டு நாரதர் அப்படியே நேர போகிறார் திருப்பாக்கடலுக்கு. சரி. அங்கே பள்ளி கொண்ட மாணிக்க பரந்தாம இருக்கார். பெருமாள். சாமி சாமி வணக்கம். இன்னையா போனது என்னாச்சு, உலமுறை சுற்றிட்டு வந்திய செய்தி இன்னும் இருக்கா? அப்போ சொல்கிறாரு, ஐயா சித்திரை மாதம் ஒரு உலகம் உழுதுகிட்டு இருக்கியா, ஈரம் இல்லாமல் கேட்டால் சித்திரை மாதம் உழுகிறது என்னுடைய கடமை அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி. சித்திரை மாதம் மழை பெய்க்கிறது உங்கள் கடமை தானே. ஆமாம். நீங்கள் தவறிட்டீங்களே. ஐயா ஐயா கோட்டை சித்திக்காதனால ஜெயினும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாம், பிடிச்சா பாருங்கள் என்ன படுங்க என்ன அப்படின்னு சொன்னான். இதை கேள்விப்பட்டு பறந்தாமை சங்கெடுத்து ஓதுனாரு. மழை பெஞ்சது, மக்கள்லாம் செழிப்புற்று இருந்தாங்க. சரி. அவங்க காலத்தில் அவங்க நேர்மையில் அவங்க கடமை செய்யணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்படிதான் ஒரு பெரியவா சொன்னாடா, கூத்தாடி கலக்க பார்ப்பேன், கூலிக்கார மேற்க பார்ப்பேன். சரி. இந்த ரெண்டு பேரும் எம்பளதான் பார்க்குறேன். கூத்தாடி நம்ம நினைப்போம், எப்படா கலக்க பொழுது முடியும் விடியும், இந்த ஒரு காசை வாங்கிட்டு போயிடலாம், காசை வாங்கிட்டு ஓடி போயிடுவோம் நம்ம நினைப்போம். கூலிக்காரன் சனியை முடிச்ச பொழுது எப்படா மேற்க போகும், முதலாளி சில்லறை வண்டி நம்ம பொண்டாட்டு வெளியே பார்க்க போகலாமே. சரி. நினைப்ப அவனுக்கு அதில் இருக்கும். ஆமாம். இந்த ரெண்டு பேரும் வேலை பார்க்குற ஒரு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆமாம். இந்த ரெண்டு பொருள் எங்களுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆமாம். இந்த மைக் செட்டு வச்சுருக்கேன். மைக் செட்டு சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஓனரும் என் பேரன் சுரேஷும் என்னஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உள்ள நாடகம் நடத்த இங்கேருந்து ஜாமான் இங்கே வருது. ஆமாம். அங்கே நாடகம் நடத்த அங்கேருந்து ஜாமான். இந்த ஒற்றுமை ஒற்றுமை என்னைக்கு கலையாமல் இருக்கணும், அதை தான் ஆண்டவனுக்கு கண்டிக்கிறேன். இப்போ இவ்வளோ பேசுகிறோம்ல. ஆமாம். இந்த ஐயனா இருக்கு, ஐயன் தானே சாமி? ஆமாம். ஏன்டா அந்த அரிச்சந்திர நாடகம் வைக்கிறாங்க தெரியணும்ல. கண்டிப்பா. கிராம மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ. ஆமாம். அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அது சரி. இருந்தாலும் தானே சொல்லட்டுமே. ஏன் ஹரிச்சந்திர நாடகம் வைக்கிறாங்க ஐயனா இருக்கு? ஏன்டா வைக்கிறாங்க? ஏன்டா வைக்கிறாங்க? அவர் அங்கே கேட்குறாரா லூசு போல. இது பெரிய விஷயம்ங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஐயனார் சாமிக்கு ஏன் ஹரிச்சந்திரா நாடகம் வைக்கிறாங்கன்னா, ஐயனார் தானே கிருஷ்ணன். ஆமாம். அவர் தானே. ஆமாம். இப்போ நீ நாடகத்தில் நடித்து நல்லா புகழ் வேணும் அப்படின்னு உங்கள் அப்பா நினைப்பாரு? நினைக்க மாட்டேன். கண்டிப்பாக பெருமையாக இருக்குல்ல. ஆமாம், உண்மைதான். அது மாதிரி தான் கிருஷ்ணனுடைய மயன் தான் ஹரிச்சந்திரன். நம்ம ஹரிச்சந்திரனுடைய வரலாறு இந்த நாட்டு மக்களுக்கு புகழ் இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டாரா? கண்டிப்பாக அப்படி நினைக்கணும். அப்படி இருக்காகத்தான் ஐயனாருக்கு இந்த ஹரிச்சந்திரன் நாடகம் வைக்கிறாங்க. வேறு விஷயமே கிடையாது. சரி சரி. நம்மெல்லாம் பேசிட்டு தான் பார்க்குற சிச்சுன்னு இருப்பா. ஆமாம். எங்கடா அந்த கிச்சான் எங்கடா? இந்த வந்துக்கிட்டு இருக்கேன். அடம்பி அம்பி தோழன்மார்களே, தோழன்மார்களே, மாமி என்ன பண்றா? மாமி என்ன பண்றா? நல்லா இருக்காளா? இருக்காங்க தோழன்மார்களே. தோழன்மார்களே, எங்கே தோழன்மார்களே போய்விட்டீர்கள்? உங்களை தேடிக்கொண்டிருந்தேன். நாங்கள் தாண்டா தேடி தேடி கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தா இந்த இடம் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் போனேன் பார்க்க வந்திருக்கேன். தம்பி, நம்மளாம் வனாந்திரபுரம்ல நான் வந்து தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கேன். நான் சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன கொண்டு வந்திருக்க? சுவாமி, நான் எதுவும் கொண்டு வரவில்லை சுவாமி. ஏன்டா அப்படி பேசுற? எப்போ பார்த்து காலகண்டே பெரிய பணக்காரரு.
ஒரு அயோத்தி நாட்டு சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரனுடைய மனைவியான உன்னுடைய அம்மாவை விலைக்கு வாங்கின அவரு ஒரு சாதம் கூட கொடுக்கலையாடா. அப்போ நீ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ? இந்த இதில் பேசு தோழன்மாரே, நான் ஆற்றில் ஓடும் 3 கை ஜலம் தான் எனக்கு உணவு என்று கூறினார். யார் சொன்னது? எனது அந்தனர் கூறினார். காலாண்டைங்க சொன்னாராங்க. எங்களவா சொல்லியிருக்கா. 3 கை ஜலம் இருந்த சொல்லி அவர் 3 கை ஜலம் அருந்துறானா? சரி, அருந்தலைன்னா சோதனை பார்ப்பாரு. கண்டிப்பா. சரி இருக்கட்டும், நம்ம வனாந்திரம் போமா அப்புறமே சாப்பிட பேசுவோம். சுவாமி, நம் விரைவில் செல்ல வேண்டும். காட்டு வழி கடக்கணும், கடும் பயணம் நடக்கணும். காட்டு வழி நடக்கணும், கடும் பயணம் நடக்கணும். கூட்டாளி சீனா சுப்பா வாங்கோயா, நாம ஓட்டமாய் போக வேணும் வாங்கோயா. ஓட்டமோடி போக வேணும் நாம ஓட்டமாடி போக வேணும். காட்டு வழி நடக்கணும், கடும் பயணம் போகணும். கூட்டாளி சீனா சுப்பா வாங்கோயா, நாம ஓட்டமாய் போக வேணும் வாங்கோயா. அதையெல்லாம் உள்ளிருக்கும், பக்கமெங்கும் கல்லிருக்கும், வேட்டையாடி கரடி முடி சாய்ந்திடும். அது வெட்டி வெட்டி நம்மை கண்டால் பாய்விடும். கதிரோன் மறைந்திடும், கண்கள் இருட்டாகிவிடும். கதியம் காசி வெகு தூரமே, எனக்கு பசியோ ஆகுது அபாரமே. காட்டு வழி கடக்கணும், காடு பயணம் நடக்கணும். கூட்டாளி சீனா சுப்பா வாங்கோயா, நாம ஓட்டமாய் போக வேணும் வாங்கோயா. தோழன்மார்களே, நாம் விரைவில் காட்டிற்கு செல்ல வேணும். அடி பொருளாம் சரிதா. பசி வந்து விட்டு என்ன ஒன்று சொல்லி காட்டுக்கு போயிட்டு இறக்கி பாதி தூரம் வந்துட்டோம். என்னடா தம்பி வந்துட்டோம்ல? ஆமா. பலே இப்போ நீ வெறுமனேன்னு வந்திருக்க. என்னடா பண்ணுவ சாப்பாடுக்கு? ஆற்றில் ஓடும் 3 கை ஜலம் தான் எனக்கு உணவு என வாங்கி அந்தனர் கூறினார். சரி, சாப்பிட்டுட்டு வா, தாக சாந்தி பண்ணிட்டு வா. நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்க கூட அதுக்கு பின்னாடி நாங்கள் பார்க்குறோம். போய் தாக சாந்தி பண்ணு. உங்க சாப்பிட நீ அப்படியே ஒதுங்க. தாக சாந்தி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். உணவை அருந்தி விட்டேன் சுவாமி. தாக ஜலம் ஜலத்தை இதுக்கு கொஞ்சம் ஒதுங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும், அதுக்காக சொல்ல வர்றேன். இப்போ தேவதாசன் எத்தனை கையில் சாப்பிட்டான்? 3 தடவை சாப்பிட்டேன். ஜலத்தை 3 தடவை சாப்பிட்டா ஆமா. எத்தனை கை வருது? 2 கை வருது. 2 கையால் அள்ளி சாப்பிட்டேன். 3 தடவை சாப்பிட்டா எத்தனை கையில் வருது? 6 கை வருது. 6 கை வருதுல்ல? அது 3 கையில் தானே சாப்பிட்டோம்ன்றியா? என்னடா 3 கையில்? இங்கே பண்ணிட்டா அவன் முதல்ல நம்மகிட்ட காதில் சொல்லிட்டேன். 3 கையில் எப்படி சாப்பிட்டான்? மனுஷனுக்கு 2 கை. ஆமாம். 3 கையில் எப்படி சாப்பிட்டான்? எப்படி சாப்பிட்டா? புரிஞ்சுக்கோ. 3 தடவை சாப்பிட்டா 6 கையா? ஆமாம். அப்போ 3 எப்படி கணக்கு வருது? எப்படி கணக்கு வருது? நல்லா பார்த்துக்கோ. இப்படி ஜலத்தில் கடத்த விட்டான். ஆமாம், விட்டேன். எடுத்தேன். பகவானே, 56 சக்கரவர்த்தியினுடைய மகன் நான். எங்கள் அம்மா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எங்கள் கஷ்டகாலம் எப்படா சாமி தீரும்? எங்கள் கஷ்ட காலத்தை நின்று தீக்கு வைக்கணும்னு சொல்லி பகவானுக்கு இந்த ஜலத்தை அர்ப்பணம் பண்ணுறான். 1 பகவானுக்கு பண்ணிட்டாளா? ஒரு தடவை 1. அப்போ கை என்ன ஆகுது? என்னது? 2 கை. 2 கையாயிரு. கையே 2 ஆயிருது. அப்போ 3வது கை என்ன? 3வது கை ஒரு கரத்தண்ட ஜலத்தை
அப்போ முதல்ல 2 கையே 2 அடுத்து 1 அப்போ 3 கை சரி தானே? சரிதான். இதை தேவதாசி 3 தடவை சாப்பிடும்போது 6 கையினுடைய கணக்கு வருதா இல்லை 3 கையினுடைய கணக்கு வருதா அப்படின்னு கால எண்ணெய் உத்தர ஒன்றாண்டா. எப்படி எங்களவா இசுகமானவா நீயே தாக சாந்தி பண்ணிட்ட. ஆமாம். நாங்கள் கொண்டு வந்து சாப்பாடு கூட கொடுக்குறோம், சாப்பிட்றியா? வேண்டாம் தோழன்மார்களே, சத்தியத்திற்கு பங்கம். நான் கொண்டு வந்த சக்கரை என்னடா வேணாம் வேணாம் எப்ப பார்த்தாலும் வேணாம் ஊரா பிள்ளை எப்படி அடிக்காங்க? என்னடா அடிக்குது? யாருக்கும் தெரிய போதா? அதானே காட்டுக்குள்ள நீங்க காட்டில் இருக்கோம், அதனால அடிக்கலாம். இங்கே நடக்கிற செய்தி அகத்து தெரியுமா? தெரியுமா? சாப்பிடானே ஏண்டா சக்கரை கரைஞ்சு அடியா ஊட்டி ஒடிய போதியா? இல்லை அடியாத மாடு படியாது. தோழன்மார்களே, அடித்தாலும் ஒரு சாப்பாடு சாப்பிடான்னு பார்க்கவே முடியாதுன்றியா? அப்படியாலும் சாப்பிட்றா. பலே பலே அப்படி நகட்டுக்கோ. நான் போதும் பண்ண போகிறேன். எது முக்காடு போட்டு உட்காந்து சாப்பிட்றேன். சுவாமி, நேரமாகிவிட்ட காட்டிற்கு செல்ல வேண்டும் சுவாமி. தண்ணி எதுல இருந்து வரும்? எங்கடா கை வச்சு தண்ணி கேட்குற? சொலட்டடி சூப்பரா அந்த எப்படி ஊட்டி விடுங்க அவனுக்கு. அவனுக்கு ஊட்டி விடுங்க சாமி. நான் சாப்பிடவே மாட்டேன். நாம கிடைக்கலாம் வாயில காட்டி திராவே ஆட்டு பேசுற நாளையா எடுத்துனாங்க வனாந்திரம் போகிறோம். போலாமா? போய் எல்லாம் சேகரிக்கணும். புரியுதா? சரி ஓ, ஆளுக்கு ஒரு பக்கமாக போங்க. வாங்க. தோழன்மார்களே, ஆடு குளம் காரை முஸ்கை மா இலை மா இலை இல்லை மா இலை இலை. நீ போய் கொய்துண்டு வா, கொய்துண்டு வாடா. தோழன்மார்களே, என்னென்ன சேகரிச்சிருக்கு? காரே பிரண்டே முன்னே முஷ்டே தான் தோழன்மார்களே இருக்கு. தெற்பை காணவில்லை. தர்ப கொய்யலையா? பரவாயில்ல பரவாயில்ல. யாரும் இல்லை. இந்த நான் வச்சிருக்கேன், இந்த வாங்கிக்க. வேண்டாம் தோழன்மார்களே, சத்தியத்திற்கு பங்கம் வந்து ஸ்டார்த்தத்துக்கு தெர்பதாண்ட முக்கியம். அதை தான் வளைச்சி மோதிரமாக மாட்டி தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு இருப்பா. சரி பரவாயில்ல, நாளையே எடுத்து 3:45 நாளையே ஆளை வச்சு அமர்ந்திருப்போம். நீ உடனே போய் கொய்துட்டு வரணும். நீ அப்படி வரலன்னு வச்சுக்கோ, உன்னை விட்டுட்டு ஓடிடுவோம். தோழன்மார்களே,
இந்த ஆலமரத்தடியில் உட்கார்ந்திருங்கள், நான் சென்று வருகிறேன். பலே 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 பட திருப்பதனை தேடி தேடி அழகிறன் பாவி, மனம் மயங்கிறன் பாவி, கரணைத்த வனந்தையிலே ஐயோ நான் திருப்பதனை தேடி தேடி அழைகிறேன் பாவி, நான் மயங்கினேன் பாவி. திருப்பதனை தேடி தேடி அழகிறன் பாவி, மனம் மயங்கிறன் பாவி, இந்த சிதறடைந்த வனந்தையிலே ஐயோ நான் தோழரை பிரிந்து வெடி தூரம் வந்தேன், அடங்கா துயரம் கொண்டேன், புலிவன் சோதனையால் நாங்கள் எதுக்கியானோனே. தோழனை இங்கே தூரம் வந்தேனே, வெகு தூரம் வந்தேனே. அதோ இங்கே தற்பை. பெரிய பேச்சை யாருமே கேட்கலன்னு இப்படித்தான் வந்து சேரும். அதான் மூத்தோர் சொல்லு முதிர்ந்த நெல்லிக்கடி முன்னாள் கற்றுக்கு பின்னால் இனிக்கும் சொல்கிறான். ஆமா. நம்ம பெரியவல்ல ஆமா. சொல்கிற கேட்டுக்கணும்ல. கேட்கணும்ல. இவன் போய் ஏன்டா ஜலத்தை சம்பாசனம் பண்ணா அது எவ்வளோடா பசிதாங்க. அதானே. நம்ம எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறோம்னு சொன்னோம். வாங்கினானா மயக்கத்துல பசி கறக்கத்தில் படுத்து பாதிப்பு. படுத்து தூங்குறியா? சரி பசி கலக்கத்துல எழுப்பிட எழுப்பிட ஏன்டா அப்படி சொன்னங்கிற? தோழன்மார்களே, ஆ. பாம்பு கடித்து விட்டது. ஐயா பாம்பா மூடா பாம்பா முடி, பாம்பா மூடா பாம்பா முடி. ஏண்டா, அவனை பாம்பு கடிச்சுன்றா, பாம்பு போயிருச்சுன்னு சந்தோஷமா சொல்றியா? தம்பி என் அரை வந்து நிறுச்சு நீ நடந்து வர முடியுமா? தோழன்மார்களே, ஆ அடுத்த பிறவி என்று இருந்தால் என் தாயார் வயிற்றில் பிறந்து நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பேன். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். வாழ்க்கையின் விதியை பார்த்தியாடா? தாதிமார்கள் புடைச்சோட வாழக்கூடியவா, நாதி இல்லாமல் வனாந்தத்தில் இறந்துட்டானடா. சரி, இவனை நம்ம காசி மனத்தறி தூக்கிட்டு போக முடியாது. அதனால் இவனை ஆளை வச்சு கடையில் படுக்க போட்டுண்டு இலையில போட்டு மூடி பெரிய பாறாங்கல்ல உன்னை தூக்கிட்டு வர நெஞ்சில் வைப்போம். புடுறா தலையை. இங்கே வாடா இங்கே. டேய், இந்த விஷயத்தை நம்மளோட நம்பி வந்தால. ஆமாம். போகும்போது பார்த்தியாடா சிரித்து சிரித்து போனோம். ஓடி ஓடி சமைச்சுல சேகரம் பண்ணோம். ஆமாம்.
திரும்பி வர வச்சு பார்த்தீங்களா, அழுது கொண்டு வர்றோம். இதாண்டா விதி பிராப்தம். இன்னைக்கு உளுத்தி மடையில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிடலாம், நிர்ணயம் பண்ணலாம். இறக்க நேரத்தை நிர்ணயம் பண்ணவே முடியாது. மானாமலையில் பிறந்திருப்பேன், பரம்புடி போகும்போது இறந்து போவேன். விதியை வெல்ல எவ்வளோ முடியாது. சரி, இந்த விஷயத்தை மாமி என் குழந்தைங்கன்னு கேட்டால் நம்ம என்னடா சொல்கிறது? நீ தான் பொய் பேச மாட்டேல, சொல்லு, என்ன சொல்லுவ? மாமி குழந்தை வந்தோடனே தோழமார்களே 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 தோழமார்கள் எத்தனை தடவை? 11 பேர்த்தையும் கேட்பா இல்லை? ஆமாம். என் குழந்தைங்கன்னு கேட்பா. நம்ம பொய் சொல்லாம ஆமாம். அதோ வாரா. இப்போ தான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு செத்தவை எப்படி வருவேன்? புரிஞ்சுக்கோ, ஆ நான் வாரன் ஆ அப்படின்னு சொல்லல. ஆ நான் வாரன் அப்படியே சொன்னேன் இல்லையே. ஆ வாரா வாரா வரமாட்டேன். இனி வரமாட்டேன். ஒரு சொல்ல ஈரட்டம் உண்ட. ஆமாம் உண்டை. சரி சரி, நம்ம விஷயத்தை சொல்லிடுமா? இந்த சமயத்தில் இங்கேருந்து காசு எழுதி போட்டுட்டு போகணும். ஆ சரி. அடினே